together forever. Love you, Jojo. ஒரு புருஷனை நீ இப்படி சொல்ற அப்படி பேசுறேம்மா அடிக்கடி சொல்லிக்கிறது தான் டுகெதர் ஃபார் எவர் அண்ட் ஐ லவ் யூ டு த மூன் அண்ட் பேக். ஃபர்ஸ்ட்ல வந்து உண்மையிலேயே அது மறக்க முடியாத விஷயம். ஃபாக்ஸ் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுல நானு ரியோ இருக்காரு இல்லையா, அவரு இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபேஸ் எனக்கு மறக்கவே இல்லை. 1 year தான் படிச்சுது. இந்த பொண்ணு நான் வந்து எவ்ரி டைம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா யோசிப்பேன். பேர் வந்து ஆக்சுவலி லாவண்யா. லாவண்யா எங்க பார்த்தாலும் உதறங்க என்ன வந்து பாருங்க. அப்ப இருந்த தாட் வேற, இப்ப இருந்த தாட்ஸ் எல்லாம் வேற. நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இது வரைக்கும் இருந்தது இல்லை. எல்லாரும் நம்மளை பார்த்து கேட்கிற விஷயமா தான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கு இடம் எல்லாம். ஏன்னா ஹீரோ வரீங்க, எப்படி பிரம்மாண்டமா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஹாய் எம்ஜிஆர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து ஒரு ஹீரோ இல்லாமல் எப்படிங்க நிகழ்ச்சி இருக்கணும்? ஸோ கண்டிப்பாக ஒரு ஹீரோ நம்மளுக்கு தேவை. அதனால சக்திவேல் அவர்களை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். ப்ரௌட்லி வந்து எம்ஜிஆர் டிவிக்கு வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருக்கே. பல தடவை இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இன்ட்ரோடக்ஷன். பட் அதுதான் ஹாப்பியா இருக்கு. இல்லை, ஒவ்வொரு வருடமும் வந்து உங்களோட வளர்ச்சி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷோவில் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான் வந்து இது பண்ணுறோம், ஓகேவா? ஸோ எப்போவுமே பிரவீன் ஆதித்யானா இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இன்டர்வியூஸில் உங்களை பார்க்குறாங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி, அண்ட் எப்படி நீங்கள் ஒரு ஃபிலிம்லேருந்து எப்படி சீரியலுக்கு வந்தீங்க, இப்போ சீரியல் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க, எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. என்ன பண்ணியிருக்கீங்க நிறையா. நாங்கள் வந்து என்ன முடிவு பண்ணோன்னா, பிரவீனை வந்து இன்றைக்கி ஃபன் ஃபேக்டாக வச்சுக்கணும், ஃபுல்லாக ஃபன் ஃபில்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளான். ஸோ இன்னைக்கு வந்து ஜாலியாக இருக்க போது. ஐ ஹோப் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபியூ செக்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து முதல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, முதலாய். என்னடா முதலாயின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். என்னடா இது வேலண்டைன்ஸ் டே இந்த செக்மெண்ட் தான் நமக்கு சம்பந்தமே. ஏங்க ஒரு ரொமான்டிக் ஹீரோ என்னதான் வெளியே ரகடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அஞ்சலியை பார்க்கும்போது அப்படியே உருகிறது ஸ்கிரீன்ல வந்து எங்களுக்கு அப்படியே தெரியுது. அப்புறம் எப்படி நீங்க வந்து ரொமான்டிக் சம்பந்தமே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுங்க? அதுக்கு வேலண்டைன்ஸ் டே எவ்ரிடே இஸ் a Valentine's Day. அப்படி ஆமா, அந்த மாதிரி கரெக்ட்டா அந்த டேட் வரும்போது கொண்டாடுற ஆள் கிடையாது. நீ எவ்ரி செகண்ட் கொண்டாட வேண்டியதுதான். அனுதினமும் நான் ஒரு காதலன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. நைஸ். ஓகே, சோ செக்மெண்ட் குள்ள போலாமா? முதலாய் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். எஸ், முதலாய். ரெடியா? சொல்லுங்க, கேளுங்க. ஓகே. ஸோ முதலாயோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அனுபவிச்ச விஷயங்கள், அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது தான். நீங்கள் வந்து இப்போ இருந்து செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எதெல்லாம் விடுறீங்களோ அதெல்லாம் ஒரு டேர் பண்ணணும். ஓகே, என்ன டேர்? அது அப்போ தான் சொல்லுவேன், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ரெடியா? முதலாயில் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட்ல வந்து உண்மையிலேயே அது மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் வந்து சொன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க பார்க்குறேன். எனக்கு முதல் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சது வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஆமா, அதுல என்ன இருக்கு? என் வீட்டில் சொன்னாலே 5வது படிக்கும் போதே வா அப்படிம்பாங்க. 5th ஸ்டாண்டர்டில் என் கூட வந்து ஒரு ஸ்கூல் வந்து கோயம்புத்தூரில் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணு 5th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் வந்துருந்தது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப பயப்படுவேன் என்னை பார்த்து. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அப்பாவே என்னை பார்த்து ரொம்ப பயப்படுவேன். ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு அது லவ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் க்ரஷ்மாங்களா, அது வந்து நம்ம என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு நம்மளை கடைசி வரைக்கும் நம்ம பார்த்து பயந்துட்டு. அப்போ இது நாங்கள் ஃபர்ஸ்ட் க்ரஷ்ல தான் எடுத்துப்போம். க்ரஷ் லவ் க்ரஷ் எல்லாம் ஒண்ணுதான். அப்படிலாம் போங்க பண்ணாதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் போட்டாலும் ஒண்ணுதான், மொஜிட்டோ போட்டாலும் ஒண்ணுதாங்க. எல்லாம் வயித்துக்குள்ள ஃபர்ஸ்ட் கிரஷ் தான். இல்ல ஃபர்ஸ்ட் லவ் தான். எனக்கு அந்த பொண்ணை வந்து இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபேஸ் எனக்கு மறக்கவே இல்லை. ஜஸ்ட் 1 year தான் அந்த பொண்ணு படிச்சுது. அந்த பொண்ணு நான் வந்து எவ்ரி டைம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா யோசிப்பேன்.
பொண்ணு இப்போ எங்கே இருக்கும், ஏன் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, ஸ்கூல் படித்தா அட்லீஸ்ட் அவங்க இப்போ எல்லாரும் அந்த பொண்ணை தவிர எல்லாருமே எங்கே இருக்காங்க. பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா தேடலாம்ல. ஏங்க பாவம் இந்நேரம் எங்கே இருக்கோ பல வருஷம் கழிச்சு மாட்டி விட்டுற மாதிரி ஆகிடும். பேர் வேண்டாம், பட் ஓகே அந்த பொண்ணு பேர் சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன பார்க்கவே இல்லை. அவங்க பேர் வந்து ஆக்சுவலி லாவண்யா. லாவண்யா எங்கே பார்த்தாலும் ஒரு தடவை என்னை வந்து பாருங்க. அப்போ இருந்த தாட் வேறு, இப்போ இருந்த தாட்ஸ் எல்லாம் வேறு. நம்ம வந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம். பிகாஸ் எனக்கு என் லைஃப்பில் வந்து எப்போவுமே யாரெல்லாம் நம்ம வந்து பிடிச்சி அவங்க பார்க்கவே இல்லையோ அவங்கள ஒரு தடவை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. சூப்பர் டு கோ அண்ட் மீட் தெம். கரெக்ட் தான். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ரொம்ப இஷ்டம். இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. நேற்று நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னால இந்த ரோஸ் வந்து உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே இதுதான், ஓகேவா, ஒரு ஆக்ட் தான். ஸோ வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இல்லை. முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட நம்மளே சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இதை நீங்கள் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம். ப்ரப்போஸ்னா இல்லை, எனக்கு தலையில் நின்னாலும் நான் வந்து ஒய்ஃப் தான். ஐ டோன்ட் கால் அஸ் ஒய்ஃப். நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இது வரைக்கும் இருந்ததில்லை. எல்லோரும் நம்மளை பார்த்து கேட்குற விஷயம் அதுதான். என்னங்க சீரியலில் இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுறான், ஒன்றுமே கேட்க மாட்டேறீங்க. ஏங்க நீ என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து அது தப்பாக தெரியல. ஏன்னா ஐ நோ ஹிம் வெரி வெல். அவன் மார்னிங் போய் ஈவினிங் வரைக்கும் அவன் என்ன கஷ்டப்படுறான் எனக்கு தெரியும். ஸோ வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் தான். இப்போ கூட நான் அப்பப்போ சொல்லுவேன், என்ன ஒரு புருஷனை நீ இப்படி சொல்கிற அப்படி பேசுகிறேம்மா, ஞாபகம் இருக்கா நம்ம போட்ட ஃபஸ்ட்டு சத்தியம் என்னென்னா வி ஷுட் பி லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் டைப்பில் தான் இருக்கும். அதனால ஸோ எவ்ரி டைம் என்னவர் ஐம் லோ, நேற்று கூட ஒரு விஷயத்துக்காக லோவாக இருந்தேன். ஸோ உடனே என் கை தோல் மேலே கை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட என்ன இல்லை, இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன், இதனால பண்ண முடியாதான் சொல்லுவேன். ஸோ இப்போ கூட இப்போ நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன்னா அவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணிருப்பாங்க, வந்தால் நம்ம உட்காந்து படம் பார்க்கலாம், வெளில போகலான்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக இது அவங்களுக்கு ஓகே. நீங்கள் வந்து ஒய்ஃப்க்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம், ஓகேவா. இது வரைக்கும் அப்போ ஒரு ப்ரப்போசல் இருந்திருக்கும் கண்டிப்பாக, அது வேற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஸ்டில் வரைக்கும் உங்கள் கூட இருக்காங்கல்ல, அது உங்களுடைய ஓன் டைலாக்ஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 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 சீரியல் காட்சி மாதிரி எங்களுக்காக. ஓகே ஷோர், ஓகே லேக் இல்லாமல் தான் சரி. ஜோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப லவ்வாங்கியாக பேசலை. தட்ஸ் பிகாஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான விஷயங்கள்னால. ஒன்று வந்து நம்ம கால் அடிபட்டது தான். ஸோ அது 2 காலுங்கும்போது அதோட டிப்ரெஷன்லேருந்து வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த கேப்பில் நமக்கு ஒரு குழந்தை. ஸோ அந்த குழந்தை வந்து 3 மாதம் இருக்கும்போது எனக்கு அடிபட்டுச்சு. ஸோ ரொம்ப பிரிஞ்சு இருந்தோம். ஸோ நீயும் ஸ்ட்ரெஸ்ஸை நிறையா அனுபவித்தேன். நான் பிரிஞ்சிருக்கிற வழி வந்து ரொம்ப இது. பட் நம்ம எவ்வளோ தூரம், நீ அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், அதை திரும்பி பாரு. ஸோ லைஃப் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக யோசி, எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக யோசிக்காத அப்படின்னு நீ சொல்லுவேன். ஸோ நான் தினம் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கோவக்காரனாக இருந்தேன். என் பேரே ஃபைட்டர் காக். ஐ கீப் ஆன் ஃபைட்டிங். ஆனால் நான் நியாயமான விஷயத்த சண்டை போடுவேன். பட் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண வச்சு இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவே வந்து எப்படி பிரவீனை மாற்றினேன். அவன் சாஃப்டாக இருக்கான், முன்ன மாதிரி வந்து அவன் இது சரியில்லை, இது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சண்டை போடுறதில்ல, எப்படிம்மா. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ தான். ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் ஸோ நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை நீயும் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறது தான், டுகெதர் ஃபார் எவர் அண்ட் ஐ லவ் யூ டு த மூன் அண்ட் பேக். ஸோ ஐ லவ் யூ டுகெதர் ஃபார் எவர். லவ் யூ ஜிஜோ, திஸ் இஸ் ஃபார் யூ. அந்த ஃபீல் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து அப்புச்சி கிராமம் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அப்புச்சி கிராமம் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அப்படியே படங்குது. கேமராமேன் வந்து அவரும் ஸ்லம்டாக் மில்லியனில் இதில் ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த கேமராமேன். டைரக்டர் ஏஆர் மோசோட அசோசியேட்டு நாசா சார் இருக்கார், ஜிஎம் குமார் இருக்காங்க. எடுத்தோடனே கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறாங்க. ஸோ டேரக்டருக்கு என்னென்னா என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, அதெல்லாம் கண்டுக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து ஊரை விட்டு போகிறா, உலகமே அழிய போகுது.
அப்போது என் கூட இருந்த இன்னொரு செகண்ட் லீட் அவர் பேர் மறந்துச்சு, விக்கி, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தில் வர விக்கி. ஸோ விஜய் சேதுபதி கூட வரல கண்ணாடி போட்டு அவர் தான் அதில் செகண்ட் லீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, டே போராடா நீ போய் சீக்கிரமாக போய் தடுத்து நிறுத்துறா, அவங்க சித்தப்பா ஊரை விட்டே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சைக்கிள் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க, உலகம் அழிய போகுது. நான் அதை சைக்கிளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போய் ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோட்டில் போகும். சைக்கிள் கொடுக்குறாங்க, ஓகே ஆக்ஷன் ரோலிங் எல்லாம் சொல்கிறாங்க. கீழே பார்த்தா பேக் வீல் பஞ்சர். அது ஒரு சொல்லுவாங்கல்ல பொட்ட காடுன்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய காடு, அப்படியே முள்ளு செடி ஏற்ற கருக்கு. பட் நான் டேரக்டர் டீம் எல்லாமே ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறாங்க. கேமரா மட்டும் செட் பண்ணியிருக்காங்க, அங்கே இங்கே இங்கே இங்கே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் ஃபஸ்ட் ஃப்ரேம் நடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த சீன் பார்க்கும்போது அப்படி நான் நானே டேப் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா பஞ்சர் சைக்கிளோட நான் 1 கிலோமீட்டர் அப்படி ஓட்டிட்டு போவேன். மறக்கவே முடியாத ஒரு அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமும். அதான் என் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அதான் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எதுவும் பண்ணது? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸுங்கிறது வந்து ஓகே, அது ஒரு சின்ன, அதுவும் மறக்க முடியாது. ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்ஃபேக்ட் அது யாருக்குமே தெரியாது. ஃபாக்ஸ் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் நான், ரியோ இப்போ இருக்கார் இல்லையா அவர், அப்புறம் ஜாஃபர் சொல்லிட்டு இந்த விசாரணை படத்தில் 4 பேரில் ஒருத்தர் வருவார். எல்லாம் நோன் ஃபேஸஸ் தான். நான் அப்புறம் இன்னொரு பையன் இருக்கேன், அவர் பேர் மறந்துருச்சு. ஸோ 4 பேரும் அதில் பண்ணியிருந்தோம். 4 பேரும் இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கீங்க? ஆமாம், ஒருத்தர் மட்டும் இல்லை, 3 பேரும் நாங்கள் இருக்கோம். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது டைரக்ட் பண்ணது குகன் சென்னியப்பன் சொல்லிட்டு. சவாரி, அப்புறம் இப்போ வெப்பன் ஒரு படம்லாம் சத்யராஜ் சாரோட படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த மூவி டைரக்டர். அவரோட ஷார்ட் ஃபிலிமில் நாங்களாம் லீட்ஸாக பண்ணோம். சூப்பர். கத்தி நீங்களும் பேசிக்கிட்டீங்களா அதுக்கப்புறம்? ஏன் நம்ம பாரு ஸ்டில் வி ஆர் இன் டச். ஓகே ஒரு குரூப் இருக்கு எங்களுக்கு, இன்னுமே அந்த குரூப் அப்படியே இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் டு மை பேரண்ட்ஸ், நான் வந்து என் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, நான் ஹேட் அரியர்ஸ் நிறையா இருந்துச்சு. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும். ஸோ நோபடி ஹாவ் அ ஹோப் ஆன் மீ. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் இப்போ இதே மாதிரி ஒரு ஃபைனல் இயரில் ஐ வாஸ் இன் லவ், ஒன் சைட் லவ், பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். காலேஜ் முடியும் போது எப்போவுமே ஒரு எல்லாருக்குமே ஒரு அந்த லவ் ஃபெயிலியர் இருக்கும். செகண்ட் இயரில் ஸ்டார்ட் ஆகும், ஃபைனல் இயரில் முடியும். அது வந்து உலக நீதி கல்றதுக்கப்புறம் அது வந்து என்னோட ஜூனியர், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பயங்கரமான லவ், பயங்கரமான ஒரு டிப்ரெஷன். பட் ஆனால் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வருது. அரியர்ஸ் எல்லாம் அப்போ தான் கரெக்டாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். லாஸ்ட்டு செம் காலேஜில் வந்து என் கிளாஸில் ஒரு 50 பீப்புள் இருக்காங்க. 2 பேர் தான் செலக்ட் ஆகிறோம். நைட்டு ஒரு விடிய இன்டர்வியூ போச்சு. நான் அப்போ ஹாஸ்டல்லாம் தங்கலை, போய் படுத்து தூங்கிட்டேன். அப்போ ரூமில் இருந்து எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி வா இன்டர்வல் அப்படியே என்ட்ரி கொடுக்குறேன், அர்ஜுன் ரெட்டி மாதிரி. என்ட்ரி கொடுத்தா நோட்டீஸ் போடல, ஃபஸ்ட்டு நம்ம நேம் காட் செலக்டட் சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த டாப் 5ல் இருக்கிற எம்என்சி கம்பெனி. எவ்வளோ அரியர்ஸ் வச்சுன்னு சொன்னீங்க? அதில் ஒரு 4-5 அரியர் இருக்கும். பட் ஆனால் மெயின் பேப்பரில் தான் அரியர் வச்சேன். மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, ட்ரான்ஸ்ஃபர் 1, ட்ரான்ஸ்ஃபர் 2, பயோகெமிஸ்ட்ரி, இதெல்லாம் எல்லாமே கோர் சப்ஜெக்ட். ஸோ நான் படித்தது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா பண்ணேன், அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி பண்ணேன். சம்மந்தமே கிடையாது. இதை பார்த்தா யாருக்கும் அப்படி தெரியாது. R&Dயில் குவாலிட்டி கண்ட்ரோலில் கண்ணாடி போட்டு ஒயிட் கோட் போட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆனது, சரி சென்னை வந்து சினிமா ட்ரை பண்ணலாமே, ஐடி கம்பெனியில் தான் பிளேஸ் ஆனேன். சொன்னால் என்ன, இப்போ விப்ரோங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். யாருமே நம்பலை. அதை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த டிப்ரெஷனில் இருந்ததுனால நான் பெருசாக அது ஆகலை. சூப்பர் வேலை கிடச்சிச்சுன்னா ஒரு வெறி. ஆனால் எப்படியா நம்ம வந்து, ஏன்னா நான் எப்பவுமே இந்த ப்ரொஃபஷனையும் பர்சனல் லைஃபையும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். அது என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். நீ என்ன பண்ணாலும் நான் என் ப்ரொஃபஷன் வந்து யாருக்காக விட்டு தர மாட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. ஸோ ஐ எம் லைக் தட். அப்போது வீட்டுக்கு வரேன், வீக்கெண்டு வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். அழுக்கு துணி வந்து அம்மாட்ட கொடுக்குறேன், அதை எடுத்து துவைச்சிருங்க, அங்கே தான் இருக்குது, இந்த பேக்கில் தான் இருக்குது. எல்லாம் எடுக்கிறாங்க. கசங்கி போன பேப்பர் மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்ரு அந்த துணியிலேருந்து கீழே விழுகுது. என்னடா இது இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குது, பார்க்க ஏதோ சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கே, காலேஜ் ஏதாவதுன்னு சொல்லிட்டு
எங்கேயா பாருங்க எங்கள் அப்பாட்ட கொடுக்கும். அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எங்கள் அப்பா அடிச்சண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அடிச்சா அப்பாயின்மெண்ட். எங்கள் அப்பா கண்ணிலேருந்து ஒரே தண்ணி. உடனே சாப்பிட்டு இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக மறுபடியும் போனார் கறிக்கடைக்கு. ஒரு விருந்து இன்னைக்கு ஒரு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுத்து வாங்கிட்டு நைட்டு வந்து ஏன் சொல்லலை அப்படின்ட்டு. ஸோ தே அண்டர்ஸ்டுட் ஏதோ ஒரு பர்சனலாக ஏதோ பையன் கோ த்ரூ பண்ணுறான் அப்படின்ட்டு. பட் அது வாஸ் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னென்னா எங்களோட ஃபேமிலியில் அதுவும் அந்த கம்பெனி இந்த சேல்ரி இது வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த அப்புறம் அந்த பிஸ்னஸ் கார்டில் நம்ம பேர் நம்மளோட டெசிக்னேஷன் இதெல்லாம் கொண்டு போய் இப்படி நீட்ட போதுன்னா வந்து படத்தில் வர மாதிரி சரி ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ண மூமெண்ட் அது. அந்த மூமெண்ட் தான் சூப்பரில் பெருசாக சொல்லிட்டேன். பட் நைஸ் நைஸ் நல்லா தான் இல்லை நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹார்ட் பிரேக் அதான் இதுதான் காலேஜ் தான். அது அவ்வளோ போட்டு தாக்குச்சு அவங்கள. ஆமாம், நான் வந்து ஆக்சுவலாக வந்து அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்னென்னா ஒன் சைட் லவ் தான் பாதி போகும். ஸ்கூல்லேயும் ஒன் சைட் லவ், காலேஜ்லேயும் ஒன் சைட் லவ் தான். அதுக்கப்புறம் மிடில் வந்து ஓகே. பட் ஆனால் அந்த ஒன் சைட் லவ்ங்கிறது தான் வந்து நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது லவ்வா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம லவ் நினச்சி பண்ணுவோம். பட் அது எதிர்க்க இருக்கிறவங்க இல்லை, அவங்களுக்கே தெரியாது. அது எத்தனை சொன்னது எத்தனை சொல்லாதது இல்லை எல்லாமே சொல்லிட்டு சொல்லாத கால் அப்ப இருந்துச்சு முரளி சொல்லாம இருந்தா ரொம்ப தப்பு. அது நமக்கு நம்மளே பண்ணிக்கிறது. ரெண்டு தான் இப்போ இந்த மாதிரி இல்லை. இப்போ ரெக்ரெட் பண்றீங்களா? இல்லை இப்போ ரெக்ரெட்லாம் இல்லை. அது இதே நடக்கணும்னு இருந்திருக்கு. ஓகே, ரெக்ரெட்னு சொல்ல முடியாது. பட் நல்லதுக்கு தான். ரொம்ப இல்லை, ஏன்னா நான் இப்போ பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் லவ் பண்ணி அந்த டைமில் நான் கல்யாணம் பண்ணி நேரம் எந்த தெருவில் நம்ம இருந்துட்டு போல தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த கடவுள் எதுக்கு அந்த ஹார்ட் பிரேக்கெலாம் கொடுக்குறாரோ அந்த பெயினை வந்து நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து என் மனசில் வந்து ரொம்ப விதைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் எப்படியாவது அப்பா அம்மாவை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா அந்த கஷ்டங்கள் அந்த மாதிரி சொல்லியே வளர்த்தாங்க. படித்தாதான் உனக்கு லைஃபு, சம்பாரிச்சாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஸோ ஃபேமிலியாக நம்ம க்ரோ ஆகணும்னா எவ்வளோ எங்களை விட்டுரு, நீ நல்லா இருக்கணும்னா கூட எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த படிப்பை வந்து இதுக்கு பின்னாடி இன்னொரு மேம் இருந்தாங்க. அந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ இருக்கு அதை நம்ம அப்புறம் வாட்ச் ஆஃப்டர் தி பிரேக்.